இங்க பாருங்க பிரியாணி டபராவோட வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம வீட்ல பிரியாணி தான் செய்யணும். மத்து கட்டையாலே மண்டையில போட போறோம். கலரா இருக்கு. கலரா லெவலா கலர்ஃபுல்லா இருக்கு. இப்ப நல்லா வெந்திருச்சு போல. சூப்பரா இருக்கு சங்கீதா. நீட்டா தான் இந்த அரிசி நல்லா. புகையெல்லாம் சங்கீதா பக்கமா போக. இன்னைக்கு வர எவ்வளவு பெரிய மீன்ட்டு வலையில மாட்டி இருக்கு. வேற லெவல். 1/2 கிலோ இருக்கு இது. எவ்வளவு பெரிய மீன் பாருங்க. நல்ல வேற மீன். நல்லா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க பிரியாணி டபராவோட வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம வீட்ல பிரியாணி தான் செய்ய போறோம். அவுட்டோர் குக்கிங் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. விறகு, அடுப்பு, அதுக்கப்புறம் வந்து தேவையான பொருளும் பேபி வாங்கி வந்துட்டாரு. என்ன பேபி பிரியாணி வாங்கி சொன்னா முறுக்கலாம் வாங்கி வந்துக்கிறேன். பசி எடுக்கும்ல, எப்படியா இருந்தாலும் நீங்க மதியம் தர மாட்டீங்க. ஈவினிங் ஆயிடும் பிரியாணி செஞ்சு முடிக்க. அது வரைக்கும் என்ன பண்றது? ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வேலை பார்க்கலான்றியா? ஆமா. ஜல்லிக்காண்டி எடுக்க போறேன் கிண்டறதுக்கு. இன்னைக்கு நீ தான் பிரியாணியே கிண்ட போற. எத்தனை தடவை நான் உனக்கு செஞ்சிருக்கேன். ஒரு டைம் அளவு மட்டும் நீ சொல்லிடு. அம்மாக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும், ஆனா செய்ய தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். எப்போ வந்தாலும் நான் தான் செய்வேன். 1 மாசத்துக்கு மேல இருக்கும்லமா ஒரு பொண்ணு இதை செஞ்சு கொடுக்க. 1 மாசம் இருக்கும்ல நம்ம செஞ்சு. ஒரு 2 மாசம் இருக்கும். 2 மாசமா? அப்ப நீ பிரியாணி செஞ்சுதான் மறந்துட்டாங்க உங்களுக்கு அத்தை. அதனால இப்ப கரெக்டா பிரியாணி எல்லாம் செய்ய ஆரம்பிக்கலாம். விறகு போதுமா? இது என்ன கொஞ்சம் எடுத்து எடுக்குவா. விறகு மழையில் நினைச்சு கொஞ்சமா தான் இருக்கு சங்கீதா. இதை வச்சு சமாளிச்சுக்க வேண்டியதான். புகை வந்தாலும் சரி எது வந்தாலும். அம்மா எடுத்து தராங்களா? நான் வெங்காயம் இந்த கல்ல வெட்ட ஆரம்பிக்கிறேன். ஓகே, கடன் ரெடி பண்ணு. பாய் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் உட்காரத்துக்கு. நீ செஞ்சு அப்பாக்கு எடுத்து போலான்னு பிளான் பண்ணேன். அப்பாவே வந்துட்டாரு. பசி அவர் பசி தாங்காம ஆத்துல இருந்து கிளம்பி வந்துட்டாரு. பாத்துக்க பத்த வைக்கல. நீ போய் வாங்கிட்டு வந்தா விளையாட்டு ஆயிடுச்சு. இன்னைக்கு வர இங்க ஏரியா கட்டு வர கரண்ட் இல்ல, இன்டர்நெட் இஷ்யூன்றதுனால விழுப்புரம் போயிட்டேன் நானு. அதனால லேட் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம செஞ்சிடலாம். இப்ப கடகடன் செஞ்சிடலாமா? இப்ப சும்மா இப்படி இருந்தாலும் டிஃபன் தான் சாப்பிட்டு போறாரு. மாமாக்கு இட்லி கொடுத்து அமுச்சு விட்டுருவோம். கொஞ்சம் கொஞ்சமா எடு. பேபி வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி தேவையான வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்காரு. அம்மா வந்து இஞ்சி ரெடி பண்றாங்க. இஞ்சி பூண்டு அப்ப இஞ்சி பூண்டு அரைச்சுன்னு வந்துடும். சின்ன மிச்சி எடுத்துணும். ஓகே, போதுமாண்ணா? போதும். தள்ளி வச்சா வேகமா ஏறியுமா? ஆமா, கல்லு வச்சா நல்லா இருக்கும். அடுப்புல வச்சாச்சு. ஒரே ஒரு ஐட்டம் தானே செய்யப்படுறதுனால அடுப்புல வச்சாச்சு. ஆமா, அடுப்பு கல்லு சுத்தி 4 கல்லு வச்சோம்னா தான் தீ பாவும். இந்த அடுப்புல தீயே விழாது ஒழுங்கா, லேட் ஆகும். அப்ப கல்லு அடுக்க வேண்டியதானே? எனக்கு என்ன, இவங்க அத்தை தான் எடுத்து வந்து வைக்க சொன்னாங்க. அடுப்புல தான் செய்யலாம் நான் சொன்னேன். ஏன் அடுப்பு செஞ்சா இங்கே செஞ்சுக்கலாம். இது மேல கல்லு, அது மேல வந்து வச்சுக்கலாம். இது மேல சின்ன ஒரு கல்லு வச்சுட்டு அது மேல குண்டான் தூக்கி வச்சா தீ விழாது. அப்பா வந்து சூப்பரா ஐடியா கொடுத்தாரு. அடுப்பு தூக்கி ஓரம் வச்சுட்டு கல்லு மூட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பத்த வைக்கிறதுக்கு. பேபி வாய் மட்டும் தான் பேபிக்கு. என்ன பேபிக்கு இல்ல, இங்க 2 பேருக்கும் வாய் தான் அதிகம். ஏய் பேபிக்கு கல்புரா எடுத்துட்டு வரேன். கல்புரம் எடுத்துட்டு வந்தா ஒரு கல்புரத்தை வீணாக்கிட்டாங்க 2 பேரும் சேர்ந்து. கல்புரத்தை வீணாக்கிட்டேன். என்ன சங்கீதா, இன்னும் ஜாலியா இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? அடுப்பு பத்த வச்சாச்சு. புகையெல்லாம் சங்கீதா பக்கமா போக. இன்னைக்கு வர ஏரியா கட்டு போல கரண்ட் இல்ல. நான் கூட கரண்ட் வந்துருச்சாங்கன்னு போய் பார்த்தா இன்னும் இவ்வளவு போக அனுப்புறீங்க. ஏர்ல சங்கீதா அங்க இருந்து புகையில உட்காந்து போக அனுப்புறாங்க. வைங்க அது போனா போதுங்க, வைங்க. சங்கீதா தானே மத்து கட்டையாலே மண்டையில போட போறேன். பிரியாணி லேட் ஆகும் சங்கீதா, அதுக்குதான் சொன்னேன். இஞ்சி பூண்டு நசிட்டு இருக்க மொத்தால அது கட் பண்ணி நசுக்கு, அப்பதான் ஈஸியா நசுங்க. பூண்டு இன்னும் கொஞ்சம் தேவை. கடகடன் நசுக்கு. பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்லா வந்து சட்டி காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். குண்டா என்ன நிறைய ஊத்து. ஓகே, ஓகேவா? ஒரு நாள் அது நீ செஞ்சு கூட பேபி. ஒரு நாள் ஆசையா என்னைக்காவது நீ செய்யறியா? நான் செய்யற மாதிரி தான் இருக்குது. எல்லா வேலையும் நான் தானே செய்யறேன். என்ன செய்யறேன்? வெங்காயம் கட் பண்றதுல இருந்து எல்லா வேலையும் நான் தான் செய்யறேன். பட்டை வகை போட்டாச்சு. இதுல வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறது வந்து போட்டுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு 5 பச்சை மிளகாய். 1 கிலோ மொத்தமா போடவா இல்ல வந்து கம்மியா போடவா பேபி? அரிசி 3/4 கிலோ சேர்த்துக்கலாம். 1 கிலோ போட்டாலும் நாளைக்கு சூடு பண்ணி சாப்பிடலாம். டேஸ்டா இருக்கும் பேபி. சரி போடு, 1 கிலோ போடு. பிரியாணி சூடு பண்ணி சாப்பிட்டா நல்லா டேஸ்டா இருக்குது. யாராவது வந்து சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் சாப்பிட்டு இருக்கேன். ஒரு நாள் செஞ்சது மறுநாள் கொஞ்சமா சூடு பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஓகே, ஆனியன் வந்து நல்லா வதக்கிடலாம்.
இல்லப்பா கடை கடைன்னு மாமா சொன்ன மாதிரி அதான் கரெக்டு இம்மா வேற இப்ப இந்த அடுப்புல ஃப்ரெண்ட்ஸ். இந்த அடுப்புல வந்து செஞ்சிருந்தோம்னா ரொம்ப லேட் ஆகும், அதனால மாமா ஐடியா கொடுத்துட்டு போயிட்டாரு. செம்ம தீ விழுது. என்ன பண்ண குண்டான் கழுவத்தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அம்மா சொல்றாங்க கல் வச்சல நீ தான் குண்டான் கழுவணும் அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்காங்க. இல்ல இது தீ நிறைய விழும். ஆனா 4 பக்கம் வர வச்சிரும்ல. ஆமா ஜெஷிதா ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் ஜெஷிதா தூங்கிட்டு இருந்தாரு. தூங்கி எழுந்து இப்போதான் வந்து ஆயா பக்கத்தில் உட்காந்து இருக்காரு. ஒரு டப்பா ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி அரிசி வந்து பார்த்தீங்கன்னா அளந்துட்டு போடுறேன். இந்த கிண்ணத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அளந்து போடுறேன். ஒரு கிண்ணம் இருக்கு. இந்தியா கேட் அரிசி போல இருக்கு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே அதுதான் கிடைச்சிது. 1.5 தான் கிடைக்குது. 1.5. 1 கிலோமா இன்னும் பெருசு. ஓகே 1.5 இருக்கு. இப்போ வந்து 1 கப்புக்கு 1.5 கப் அளவு தண்ணி விடணும். ஓகே கரெக்டா இருக்கும். ஓகே அரிசி வந்து ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்தணும்னு நினைக்கிறேன் சங்கீதா. இஞ்சி பூண்டு வந்து பேஸ்டா ரெடி பண்ண முடியல, ஆனா வந்து அழகா தட்டியாச்சு. இதுவே நல்லா வாசனையா தான் இருக்கும். அழகா தட்டணும் இஞ்சி பூண்டு என்ன சங்கீதா, வெங்காயத்தை விட இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் அதிகமா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு பேபி டேஸ்ட். அது அரைச்சுனா மழமழன்னு ஆயிட்டு இருக்கும். அது அப்படியே தட்டதுனால கொஞ்சம் பாதி பாதியா இருக்கு. சரி மிக்ஸ் பண்ணு மிக்ஸ் பண்ணு. இது நல்லா டேஸ்டா இருக்கு பேபி. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினோடனே தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியுமே சூப்பரா வதங்கிடுச்சு. தக்காளி வதங்கினோடனே தயிர் வந்து பாத்தீங்கன்னா ஊத்திட்டு இருக்காங்க அம்மா. நான் சிக்கன் வந்து அலசி எடுத்துட்டு வந்துக்கிறேன். தயிர் வந்து போட்டாச்சு. அதுல வந்து சிக்கன் அலசின சிக்கன் வந்து நான் சேர்த்துக்கிறேன். 1 கிலோ சிக்கன். நம்ம 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கோம். ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிக்கன் எல்லாமே சேர்த்தாச்சு. சிக்கன் சேர்த்து வதக்கிட்டு நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஓகே சிக்கன் போட்டு வதங்கிட்டு இருக்கு நல்லா. இப்போ மசாலா வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கலாம். மசாலா வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெட் சில்லி பவுடர், பிரியாணி மசாலா, உப்பு, இது 3 ஐட்டம் தான் எடுத்திருக்கேன். இது 3 சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சமா புதினா கொத்தமல்லி வந்து அலசி அப்படியே சேர்த்துக்கிறேன் நான். ஓகே ஏன்னா புதினா கொத்தமல்லாம் முன்னாடியே சேர்க்கல. இப்போ சேர்த்துட்டு அப்படியே நல்லா வதக்கிடலாம். மேலே கொஞ்சம் போடுவோம். கொஞ்சம் வச்சுக்கிறேன். கொஞ்சமாக வச்சுக்கிறேன். நல்லா வதக்கி விடும். இதுக்கப்புறம் தான் பிரியாணி வாசனையே வரும். சூப்பராக கிரே மாரி ஆயிடுச்சு. சூப்பராக ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பார்க்கவே பயங்கரமாக இருக்கு. அப்படியே கொஞ்சம் அள்ளி காட்டுங்க. அப்படியே கலராக இருக்குது. வேற லெவலாக கலர்ஃபுல்லாக இருக்கு. கொஞ்சம் ரெட் சில்லி போட்டு தூக்கலாக போட்டிருக்கேன். ஏன்னா நான் எப்பவுமே பிரியாணி செஞ்சா கொஞ்சம் காரம் கம்மியா மசாலா கம்மியா இருக்க மாதிரி இருக்குல்ல. இன்னைக்கு எல்லாமே தூக்கலா இருக்கு. நீ நல்லா ரெட்டா இருக்கு பாரு. நீ அதெல்லாம் சாப்பிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்ல. அதனால தான் ரெட் சில்லி போட்டு கொஞ்சம் கலந்து விட்டுருக்கேன். நல்லா இருக்கு. பயங்கரமா காரசாரமா ரெடி ஆகிட்டு இருக்கு. சூப்பராக இருக்கு. பெரிய பெரிய கறியை போட்டுக்கிறேன். பிரியாணிக்கு பெரிய கறியா தான் அத்தை போடணும். பொடியா போட்டோன்னா என்ன ஆகுனா நம்ம வந்து உடஞ்சிரும். அப்புறம் வந்து தண்ணி ஊற்றி கொதிச்சு தம் உடைக்கும் போது உடஞ்சிரும். பெருசாக பிரியாணி நல்லா இருக்கும். நம்ம வாசனை ஊற்று. நல்லா வாசனையா இருக்கா? ஒன்று எவ்வளோ ஊற்றணும் தண்ணி சொல்ல? 2 கிலோமா. 1க்கு 1.5. அப்புறம் ஒரு அரை இருந்ததுல அதுக்கு வந்து அளந்து ஊற்றிக்க வேண்டியதான். அதுக்கு 1 அரை தான் ஊற்றுது. 3/4 ஊற்றணும். அதுக்கு அரைக்கு 2 பங்கு ஊற்றணும். போதும் அதுதான். ஓகே. நான் போட்டி போட்டு வேலை செய்யறீங்க போல 2 பேரும். ஆனியன் ரைத்தாக்கு ரெடி பண்ணி இருக்காங்க அவங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இதில் ஒரு அரை லெமன் வந்து பார்த்தீங்கன்னா பிழிஞ்சு விட்டுடலாம். ஆனா வீட்டுக்கு மாஸ்டர் வந்து பிரியாணி செஞ்சதுல மட்டன் பிரியாணி. ஆமா, அவங்க லெமன்லாம் சேர்க்கல. லெமன் ஊத்தல அந்த பிரியாணில. ஆனா பிரியாணி நல்லா தான் டேஸ்டா இருந்துச்சு. சூப்பரா இருந்தது மட்டன் பிரியாணி. நானும் நிறைய பேர் லெமன் ஊத்தி நான் பாத்துருக்கேன். சோ நான் வழக்கமா லெமன் ஊத்துவேன். லெமன் ஊத்துவீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு மாஸ்டர் ஒரு மாதிரி செய்வாங்க சங்கீதா. அவங்கவுங்க கை பக்குவல. ஆமா, சங்கீதா மாஸ்டர் லெமன் போடுவாரு. நார்மல் பிரியாணி மாஸ்டர் வந்து போட மாட்டாங்க. என்னமா? ஓகே, நல்லா இருக்குதா? என்ன செய்யுது? அரிசி சேர்த்துக்கிறேன். ஊற வச்ச அரிசி. ஆனா சின்ன சின்னதா இருக்கு, பெருசா ஆகும் தான் நினைக்கிறேன். அரிசி சாதமும் நிறைய வரும்.
கரண்ட் இல்லாத கார்ல வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் போட்டு விட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணிலாம் ஆல்ரெடி அளவா ஊற்றி வச்சுட்டா, அதனால தண்ணி இல்லாம அரிசி வந்து அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச அரிசி தான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா வெந்துரும். நம்ம இப்போதானே பிரியாணி வெந்துரும். ஆமா ஆமா, நான் பிரியாணி செய்யும் போதே வந்து பாத்தீங்கன்னா அரிசி ஊற வச்சுட்டேன். அந்த கண்டி இருக்கு. ரஷிதா, பாப்பாக்கு பிரியாணி செய்ய தெரியுமா? செய்ய தெரியும்ன்றாரு. அவரு காலைல இருந்து நான் சொப்பு ஜாமா வச்சுன்னு தோசை விடுறாரு, கீரை குழம்பு வைக்கிறாரு. எங்க அப்பாவுக்கு ஊட்டி ஊட்டி விடுறாரு வேற. போய் தத்தா சளி பிடிச்சிச்சா, நான் உனக்கு செய்யறேன்னு சொல்லி மருந்து எல்லாம் கொடுக்குறாரு. எல்லாம் பண்றேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, அரிசி நல்லா சின்ன சின்னதா பொடியா இருக்கு. அரிசி நல்லா வந்து பாத்தீங்கன்னா வரணும். இப்ப தண்ணி நிறைய இருக்குல்ல, இந்த தண்ணியில ஃபுல்லா அரிசி வெந்து வந்த அப்புறம் நம்ம தம் கட்டிடலாம். ஓகே, அப்படியே விட்டுரு. இங்க வந்தாதான் பிரியாணி வேலைல அடுப்புல நெருப்பு வச்சு அந்த வாழை அவுட்டோர்ல. ஆமா, பிரியாணி செய்வோம். அது நல்லாவே சூப்பரா இருக்கும். நம்ம என்னதான் வீட்டுல செய்யறத விட இங்க அந்த கறி அடுப்புல செய்யும்போது நல்லா டேஸ்ட் அதிகமா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்க அழகா பிரியாணி வந்துட்டு இருக்கு. இவங்க 3 பேரும் பாயில உட்காந்து கதை பேசிட்டு இருக்காங்க. நீங்க 3 பேரும் மீன் பிடிக்கலாம்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் நானும். மறுபடியும் மீனா? ஃப்ரெண்ட்ஸ், நேத்து நாங்க போன இடத்துல வந்து மீன் கிடைக்கவே இல்லை. இழுத்து பார்த்துட்டு ரொம்ப கடுப்பாகி வந்துட்டோம். இன்னைக்கு மாமா போயிட்டு இன்னொரு இடம் பார்த்துட்டு வந்திருக்காரு. மீன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மீன் பைத்தியங்களா? செஞ்சு முடிச்சிட்டு மீன் பிடிக்க போறோம். என்னதான் இருக்குது அந்த மீன்ல? ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு. அடுத்த ரவுண்டுக்கு மீனுக்கு பிளான் பண்ணின்னு இருக்காங்க. ஏன்னா ஜஷிதாக்கு இந்த கடல் மீனை விட வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டு மீன் ரொம்ப பிடிச்சிருக்கு அவளுக்கு. என்னதுமா சாப்பிடும் போது ஊத்திக்கலாம். பிரியாணி பாரு ரெடி ஆயிடுச்சு. தம் கட்டலாம் நினைக்கிறேன். பாருங்க, சூப்பரா பிரியாணி ரெடி ஆகிட்டு இருப்பா. தம் கட்டலாம். நல்லா தம் கட்ட தயாராயிடுச்சு. அடி பிடிக்க போகுது சங்கீதா. போட்டமா சிக்கன் மசாலா கிரேவி பண்ணலான்னு வாங்கிட்டு வந்தேன். கடைசியில் கிரேவி பண்ணல, பிரியாணி மட்டும் செஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பேபி கம்மியா சிக்கன் வாங்கிட்டாரு, அதனால பிரியாணி மட்டும் செஞ்சாச்சு, ரெடி பண்ணிட்டோம். அவ்வளவுதான். இப்போ கரெக்டா இருக்கும் பேபி. தம் கட்டணும் வச்சுக்க, அப்படியே அரிசி வெந்து வந்துடும். நெருப்புலாம் வெளியே எடுத்துட்டேன் நானு. ஓகே, தம் கட்டுறதுக்கு வாழை இலை வேணும். வாழை இலை ஒன்று அறுத்துனுவாங்க அத்தை. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி நெய் எல்லாம் போட்டுலாம். புதினா போட்டாச்சு, நெய் புதினா கொத்தமல்லி நெய். நெய் வந்து தம் கட்டும் போது போடலாம். அப்படின்னா உடைக்கிறோம் இல்லையா, ஆமா, உடைக்கும் போது நெய் ஊத்தி உடைச்சாலுமே நல்லா இருக்கும். தம் உடைக்கும் போது நெய் ஊத்தலாம். பிரியாணிக்கு நெய் கொஞ்சம் தண்ணி இருக்கும் போதே தான் ஃப்ரெண்ட்ஸ் தம் கட்டணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கிற சாப்பாடும் நல்லா வெந்து வரும். தலை இருக்கும் போதே கட்டிடணும். இங்க பாருங்க, சாப்பாடு இருக்கு மேல. இப்போ தம் கட் தயாராயிடுச்சு. அவ்வளவுதான். இப்போ வாழை இலை போட்டு தம் கட்டிடலாம். நெருப்பு இருக்க பார்த்தேன். அவ்வளவுதான். நெல்லு போடு. இன்னொரு இலை போடு. சூப்பரா தம் கட்டியாச்சு. அடிக்குள்ள கீழே கிடக்கு. அவ்வளவுதான். இது 3 கிலோ கிண்டா பிரியாணி. பெரிய குண்டா அது. அதுல கிண்டா 2 கிலோ 3 கிலோ கிண்டலாம். ஆமா, கறி 2 கிலோ அரிசி போட்டு தாராளமா கிண்டலாம். பெரிய குண்டா அது. நம்ம ஒண்ணு தானே செஞ்சிருக்கோம் 1 கிலோ. அம்மாத்திரம் நெருப்பு எரிஞ்சு கறி பார்த்தா பொடி பொடியா இருக்குது. எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு போல. மேல இந்த கட்டை நெருப்புலாம் எடுத்து மேல வைக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டா 3 மணி தம் கட்டி முடிச்சாச்சு. 3:30 மணிக்கு நம்ம தம் உடைச்சிடலாம் சங்கீதா. சரி, அரை மணி நேரம் வேணாம், 20 நிமிஷம் போதும். சரி, 3 தம் உடைச்சிட்டா நம்ம 3:30 மணிக்கெல்லாம் சாப்பிடலாம். ஓகே, 4 மணிக்கெல்லாம் போகலாம். 4 மணிக்கெல்லாம் மீன் பிடிக்க போகலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி தம் கட்டி 20 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணலாம். ஓகே, ஓபன் பண்ணலாம். சங்கீதா, இன்னைக்கு ரொம்ப ஆவலோட இருக்கேன் நானு. ஏன்னா நிறைய மசாலா. பசி மணி 3 ஆயிடுச்சு. என்ன பண்றது? இன்னைக்கு ஒன்னால தான் லேட் ஆயிடுச்சு பேபி. என்னாலதான். ஆக்சுவலி ஒன்னாலன்றதுல கரண்ட் இல்லாதனால லேட் ஆயிடுச்சு. இலை வெந்துச்சு. பாத்து அப்படி கீழே வை. எல்லாம் கொட்டை வை. சங்கீதா, வேற லெவலா பிரியாணி ரெடி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் நானு. செம்மையா இருக்குது. சாப்பாடு நல்லா வெந்துருச்சு. சூப்பரா இருக்கு சங்கீதா. சூப்பரா இருக்குது. அரிசி நல்லா இருக்கு. தண்ணி அதிகமா இருக்கா? தண்ணி கிடையாது, ஆயில். நெய் என்ன ஜெஸ்டா பிரியாணி சாப்பிடலாமா? கை தட்டுறாரு ஜஷிதா. ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி சூப்பரா இருக்கு. அவங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் பிரியாணி வேற லெவலா ரெடி ஆகிடுச்சு. அல்டிமேட்டா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அரிசி நல்லா ஒல்லி நீட் ஆகுதுல. சூப்பரா இருக்குது அரிசி. அதான் சாப்பிடலாம். லேட்டா சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்டா சாப்பிடலாம் பேபி. சரி, ஓகே. அவ்வளவு தூக்கி வந்துருங்க அத்தை. நீங்க இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்,
சூப்பரா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாயில வச்சோன்னு அப்படியே கரைஞ்சி உள்ள போகுது. அப்படியா? மென்னு முழுங்கணுன்னே கிடையாது போல. அவ்வளவு சூப்பரா இருக்குது. வேளால கைதான் கொஞ்சம் சுட்டுக்கினேன். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, முட்டை, ஆனியன் ரைத்தா ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட போறோம் நாங்க. நீ சொல்ல செய்தா சாப்பிட போறோம். சூப்பரா இருக்குது. அடுத்து சாதம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட போறோம். செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா சாதம் வெந்திருக்கு. முட்டை வந்துருது. சரி சரி பரவாயில்ல, நீ சாப்பிடு, இருக்கிற முட்டை சாப்பிடு. சாப்பிட்டு பிரியாணி எப்படி சொல்லுமா? வேற சூடாகுது. சூப்பர். சூப்பர் வேற லெவல். பிரியாணி சொன்ன மாதிரி நீ கொஞ்சம் காரம் தான். காரமா? காரமா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா சாஃப்டா நல்லா டேஸ்டா இருக்கு. பிரியாணி கறிலாம் நல்லா வெந்திருக்கு. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி. நாங்க எல்லாரும் சாப்பிடுறோம். அதுதான் இந்த கடை ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி செஞ்ச வேகம் தெரியல, சாப்பிட்ட வேகம் தெரியல. டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்ல கூட உள்ள பேபி கடகன்னு நான் சாப்பிட்டு மீன் பிடிக்க போகணும்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டாரு. இப்போ தண்ணி இந்த தண்ணியில் தான் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு தண்ணி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த தண்ணியில மீன் பிடிக்க போறோம். தண்ணி ஓடுது, ஆனா அதுல வந்து மீன் இருக்கு. ஜிலேபி கண்டெல்லாம் பெருசு பெருசா இருக்கு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பேபி வந்து பாத்தீங்கன்னா வலை கட்டுறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அம்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிட்டு இருக்காங்க. இது தொத்து வலை தானே பேபி இது? தொத்து வலை இப்படி நேராக கட்டி மடக்கி விட்டுட்டு இந்த குழியில தான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் இருக்குது. இந்த இடத்த இந்த நாணல் கீழே அழகாக 2 லேயர் வந்து பார்த்தீங்கன்னா தொத்து வலை போட்டோம். அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மீன் அழகாக மாட்டிக்கிச்சு. அங்கே பாருங்க வலையில பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மீன் அழகாக. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வேற லெவலாக பிடிக்கிறோம். தண்ணி தெளிவா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, இட்டு போகிற தண்ணியில சூப்பராக மீன் பிடிக்கிறோம். வலை இருக்கோதா நம்மளால பிடிக்க முடியும். ஆமா, கஷ்டம் தான். அது நல்ல பெரிய பெரிய மீன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க அப்படியே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு பெரிய மீன்ட்டு வலையில மாட்டிருக்கு. வேற லெவல். 1/2 கிலோ இருக்கு. இது 1/4 கிலோ 1/2 கிலோ கிட்ட. 4 கிலோ இருக்கும். இப்ப நம்ம இதை எப்படி வலையில இருந்து எடுக்கிறதுன்றதான் பிரச்சனை. தலை பக்கமா அழகா எடுக்கணும் பேபி. வழுக்காதே, எடுத்துடலாம். இரு பொறுமையா எடு பேபி. சூப்பர் மீன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, அது ரொம்ப ஃபோர்ஸ். சூப்பரா மீன் பிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஏமாந்து போயிட்டேன். எனக்கு ஒரே வருத்தமும் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வேற லெவலா மீன் பிடிச்சிட்டோம். நாங்க பிடிச்சிட்டே இருந்தா அப்புறம் அப்பாவுமே வந்து பாத்தீங்கன்னா வந்தாரு. எவ்வளவு மீன் சொல்லிட்டு காட்டுதா? மீன் பிடிச்சது எல்லாத்தையும் இன்னைக்கு சின்ன சின்ன மீன் கிடையாது, எல்லாமே பெரிய பெரிய மீன். பெரிய பெரிய மீன் எல்லாம் ஜிலேபி. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்க பிடிச்ச மீன் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வேற லெவலா இருக்கு. இங்க ஒரு எவ்வளவு பெரிய மீன் பாருங்க. நல்ல வேற லெவலா மீன். நல்லா என்னமா மீன் சாப்பிடலாமே. ஓகே, மீன் சாப்பிட்டுட்டு தூங்கலாமா? வேற லெவலா. இது 2 தான் இருக்கிறதுலே பெருசு. ஆனா சூப்பரா மீன் பிடிச்சோம். வந்ததுக்கு ஹாப்பி. இன்னும் நிறைய மீன் இருக்கு. பொழுது போயிடுச்சு. நாங்க வந்து தண்ணி நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க எவ்வளவு தண்ணின்னு சொல்லிட்டு. இந்த தண்ணிலே வலையா ஓடுற தண்ணி, நிக்கிற தண்ணி கூட இல்ல. ஓடுற தண்ணில சூப்பரா பிடிச்சாச்சு. இங்க பாருங்க சூப்பரான ஜிலேபி மீன். இன்னைக்கு சூப்பரா வறுத்து சாப்பிடலாம். எவ்வளவு மீன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான். நீ 4 மீன் வந்தாலும் நறுக்குன்னு மீன் பிடிச்சாச்சுப்பா. 2 கிலோ. ஓகே, 2 கிலோ மீன்.